எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தேவன் என் மேலே பிரியமாயிருக்கிறார்ங்கிற உணர்வு தான் பாவத்தை மேற்கொள்ள ஸ்ட்ரென்த் என்ன கொடுக்குது. கர்த்தரை பயன்படுத்துவதற்கு, கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்கு, தேவனோட தயவு எனக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன்ங்கிற உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படாது. நமக்கும் தேவனுக்கு இடையே பாவ கடன் இருந்துச்சு. பாவ கடனை கிறிஸ்து பூர்ணமாக செலுத்தியிருக்கிறார், எனக்காக செலுத்தினார். கர்த்தர் உங்களை குற்றவாளியாக தீர்க்கிறதில்லை, குமாரனை குற்றவாளியாக தீர்த்தார். அதன் அடிப்படையில் உங்களை நீதிமான மாற்றிருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் திருப்புவோம். இன்னையிலிருந்து குற்ற உணர்விலிருந்து விடுதலை ஒரு தலைப்பு ஆரம்பிப்போம். ரோமர் 1:16 வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமானாக்கப்படுகிறோம். நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்ங்கிற உணர்வு வரும் பொழுது, அதை குறித்த விசுவாசம் வேலை செய்யும் பொழுது சுகத்துக்கேற்ற விசுவாசம் எளிதாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். செழிப்புக்கேற்ற விசுவாசம் எளிதாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனையும் பெறுவதற்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அதான் நீதின்னு சொல்கிறோம். பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வருது, இந்த சின்னவன் இருக்கான், வந்த உடனே நான்வெஜ் வாசம் அடிச்சிச்சுன்னா அவன் ட்ரெஸ்ஸே மாற்ற மாட்டான், நேராக கிச்சனுக்கு போவான். கிச்சனை விட்டு 1/4 மணி நேரம் வரவே மாட்டான். அவன் அது ஒவ்வொரு பீஸ் சோறு போட்டும் சாப்பிட மாட்டான், ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிடுவான். அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா அவனுக்கு அதை எடுப்பதுக்கு ரைட்ஸ் இருக்கிறது, உரிமைகள் இருக்கிறது. நீங்கள் வர்றீங்க அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. உங்களுக்கு எப்போ ரைட்ஸ்னா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொன்னபோது சாப்பிட்றேன் பாஸ்டர் அப்படி சொன்னீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ரைட்ஸே கொடுக்கப்படும். ஆனால் பிள்ளைகளுக்கு ரைட்ஸ், பிள்ளைகள் என்றால் சுதந்திரமாமேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. நான் தேவனுடைய சமூகத்தில் வாழ்வதற்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கிறது என்கிற உணர்வு தான் மற்ற எல்லா நன்மைகளையும் நாங்கள் அனுபவிப்பதற்கான அந்த ரைட்ஸ் ஏற்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நான் மற்ற காரியங்களை பிழைப்பதற்கு முன்பாக நான் நீதிமான்ங்கிற உணர்வில் நான் பிழைக்கணும். நான் நீதிமான், கர்த்தருடைய பிள்ளைங்கிற உணர்வில் பிழைக்கணும். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் அநீதிமான் கிடையாது, துன்மார்க்கன் கிடையாது. ஏன் அப்படிப்பட்ட செயல் இருக்கிறது என்றால், உங்களுக்கு நீதிமான்கிற காரியத்தில் உங்களுக்கு விசுவாசம் இல்லை. நான் யார் என்கிற உணர்வில் நீங்கள் வளராதனால தான் அப்படிப்பட்ட காரியங்கள் வருது. நீங்கள் துன்மார்க்கனாக மாறுறது கிடையாது, நீ நீதிமான் தான். ஒரு பிறப்பில் பாவியாக மாறணும், இன்னொரு பிறப்பில் நீதிமானாக மாறி இருக்கிறோம். நான் சொன்னது புரியுதுங்களா? முதல் பிறப்பில் ஆதாமுடைய செய்த பாவத்தினாலே பாவியா மாறணும். இயேசு என்ன செய்தாருங்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான மாற்றப்பட்டிருக்கிறோம். ரோமர் திருப்போம். ரோமர் 6:10 வசனம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி எண்ணிக்கொள்ளுங்கிறார். எப்படி எண்ணிக்கொள்ளுங்கள்? அப்படியே நீங்கள்ங்கிறார். எப்படியே? அவர் பாவத்திற்கு ஒரு தரம் மரித்தார். அவருடைய பாவ செயலுக்காக மரிக்கல, கவனிச்சுட்டு வாங்க. அவருடைய பாவ செயலுக்காக, அவருடைய அக்கிரமத்துக்காக, அவருடைய துன்மார்க்கத்துக்காக மரிக்கல. என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்தின் மீறுதலுக்கு அவர் மரித்தார். அப்படியே நீங்களுங்கிறார் 11. அப்படியே நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக. அவர் எப்படி மரித்தார்னா, பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். 2 விதத்தில் மரிக்க முடியுங்க. அப்படிங்க ஒரு காரியம், அவர் செய்த பாவத்துக்கு அவர் மரிச்சிருக்கணும். எல்லா மனிதர்களும் அவர் செய்த பாவத்துக்காக மரிக்கிறாங்க. 2வது காரியம், அவர் பாவம் செய்யலை, அவர் வாயில் வஞ்சனை இல்லை, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்தின் மீறுதலுக்காக அவர் தண்டிக்கப்பட்டிருக்கணும். என்ன சொல்லுகிறது? அப்படியே நீங்களுங்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? கவனிச்சுவாங்க.
இதில் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நாம் பாவம் என்கிற செயலுக்கு மறிக்கலை. நீங்கள் பாவங்கிற செயலுக்கு மறிச்சிட்டிங்களா? அப்படி ஓப்பனாக சொல்லணும். நீங்கள் இது வரைக்கும் ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு பாவம் செய்யலை? ஒரு இல்லை. பாவம் என்கிற செயலுக்கு நான் மறிக்கலை. பாவங்கிற செயலுக்கு மறிச்சிட்டோம்னா அது அந்த செயலை விட்டு துண்டிக்கப்பட்டான்னு அர்த்தம். மரணம்னு என்ன? டோட்டலாக துண்டிக்கப்படுது, செப்பரேட் பண்ணப்படுகிறது. பாவம் என்கிற செயலுக்கு நான் மறிக்கலை, பாவங்கிற நிலைக்கு மறிச்சிருக்கிறேன். பாவத்துக்கு வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு தண்டனையிலிருந்து நான் மறிச்சிருக்கேன். அதிலிருந்து டோட்டலாக நான் விலகி இருக்கிறேன். மறித்தேன் என்றால் அதற்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு அர்த்தம். அவர் பாவத்துக்கு மரித்தார் என்றால் பாவத்தின் தண்டனைக்காக, பாவத்தின் ஆக்கினை தீர்ப்புக்காக மரித்தார். அப்படியே நீங்களும் பாவத்தின் தண்டனைக்காக, பாவத்தின் ஆக்கினை தீர்ப்புக்காக மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொள்ளுங்கன்னா அதை உங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கன்னு அர்த்தம். ரெக்கன் பண்ணிங்கன்னா உங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கன்னு இருக்கும். ஒருவேளை, அதனால திரும்பி சொல்கிறேன், ஒரு வேளை தான், ஒரே வேலையாக அதே வேலையாக இருக்கக்கூடாது. அதனால ஒருவேளை பாவம் செஞ்சால் கூட உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. கலாத்தியர் சொல்றாரு, கலாத்தியர் 3 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்கிறார். நியாயப்பிரமாணத்தின் செயல்கள் மூலமாக தேவனை பிரியப்படுத்த நினைக்கிறவர்கள் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றார், விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கிரியை மார்க்கத்தார் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள், விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறான் இருக்கு. ஒருவேளை விசுவாச மார்க்கத்தார், இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தார் பாவம் செஞ்சா கூட அவனுக்கு தண்டனை கிடையாது. ஏன் தண்டனை கிடையாதுன்னா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டார், எனக்கா சபிக்கப்பட்டார். ஆனால் என் செயல்கள் மூலமாக தான் தேவனிடத்தில் நான் ரைட்ஸை பெற முடிகிறோம், சுகத்தை பெற முடியும் நினச்சோம்னா நான் தண்டனைக்கு உட்பட்ட மனுஷனாக இருப்பேன். இல்லை நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்கன்னா, பாவம் செஞ்சால் கூட கர்த்தர் அவனை தண்டிக்க மாட்டார், கர்த்தர் அவனை நிராகரிக்க மாட்டார்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு துளிர் விட்டுறாதா? நீங்கள் ஒரு வேலைன்னு சொல்கிறீங்க, அவன் அதே வேலையாக வாழ மாட்டானா? வாழ மாட்டான். என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், தேவனோட வார்த்தையின் அடிப்படையிலையும் சொல்கிறேன். எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தேவன் என் மேலே பிரியமாக இருக்கிறாருங்கிற உணர்வு தான் பாவத்தை மேற்கொள்ள ஸ்ட்ரென்த் என்ன கொடுக்குது. யோவான் 8 ஒரு பெண்ணை கையுங்களவுமா பிடிச்சிட்டு வராங்க, கையுங்களவுமா பிடிச்சிட்டு வராங்க. கையுங்களவுமா பிடிச்சிருந்தாங்கன்னா ஆண் இருக்கணும் இல்லையா? ஆனால் ஆணை காணோம். பெண்ணை மட்டும் கூட்டு வந்து இயேசுநாதருக்கு முன்னாடி வந்து, இவள் விபச்சாரம் செய்யப்பட்டால் இவளை கல்லெறியணுமா வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களை எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் கல்லெறியிட்டு சொன்னோடனே எல்லாரும் கல்லை கீழே போட்டான். அப்போ ஆண்டவர் கேட்குறார், உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கேன்னு கேட்குறாரு. உன்னை குற்றம் பற்றித்தாங்களே அவங்களை எங்கேன்னு கேட்டவுடனே வாசிங்க, யோவான் 8:11 10 போடு. இயேசு நிமிர்ந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? ஒருவனும் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தவில்லையான்னு கேட்கிறாரு. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே, ஒருவனும் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போய் சந்தோஷமா பாவம் செய்யும் சொல்லலை, ஜாலியாருமா அப்படி சொல்லலை. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதேன்றார். எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தேவனை பிரியமாக பார்க்கிறாங்கிற உணர்வு தான் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. நியாயப்பிரமாணம் நீதி செய்ய முடியாத மனிதன்ட்ட, நீதியை கொடுக்க முடியாத மனிதன்ட்ட நீதி எதிர்பார்த்தது. இதை செய்தால் நீ நீதிமானாக எண்ணப்படுவேன். ஒரு நாளும் செய்ய முடியாது. கிருபை என்ன செய்கிறென்றால் அவனுக்கு நீதியை கிஃப்டாக கொடுக்குது. எதை எதிர்பார்த்தாரோ அதையே அவனுக்கு கொடுக்குறாரு. எதை எதிர்பார்த்தார்? பரிசேயனுடைய நீதியை பார்க்கலும் பெரிய நீதி எதிர்பார்த்தார். எந்த நீதி எதிர்பார்த்தாரோ அதே நீதியை கொடுத்து அதன் விளைவாக நீ பரிசுத்தமாக வாழுங்கிறாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு பட்டுச்சேலை வாங்கி கொடுத்தாச்சு, உங்களுக்கு 5 பவுன் நெக்லஸ் வாங்கி கொடுத்தாச்சு, கார் வாங்கி கொடுத்தாச்சு. இன்னும் பங்குற மாதிரி வந்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருக்கு, கொடுத்தது மாதிரி வாழ். நான் சொன்னது புரியுதுங்களா? பொண்டாட்டிக்கு சேலையை வாங்கி கொடுக்கல,
வருஷத்துக்கு ஒரு சேலை நல்லா உடுத்துனான்னா எப்படி உடுத்துவா? சிலருக்கு அப்பதான் ஓஹோ, நீங்க வாங்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார், நீதியின் வஸ்திரத்தை கொடுத்துட்டு அந்த வஸ்திரத்தை போட்டு அதுக்கேற்றபடி வாழுங்கிறார். ரோமர் 6 திருப்போம். ரோமர் 6 ரோமர் 5 ஒரு கான்செப்டை பேசுறாரு. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெரியற்றுங்கிறார். பாவம் பெருகின இடத்தில் கிருபை ஆகோ ஓஹோ பெருகுதுங்கிறார். அப்போ மக்களுடைய மனதில் கிருபை தானே முக்கியம், கிருபை தான் ஜெயிக்க வைக்குது. அப்போ பாவம் பெருகுனா கிருபை பெருகுதுன்னா பாவம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ தான் ஆண்டவர் பதில் சொல்கிறார். ஆண்டவர் பவுல் மூலமாக பதில் சொல்கிறார். ஆகையால் 6:1 ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம். இந்த இங்கே பாவம் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே பாவத்தை இங்கே வெர்பாக யூஸ் பண்ணலை, நவுனாக யூஸ் பண்ணுறாங்க. வெர்பு நவுன் தெரியும் இல்லையா? வெறுப்புனானே அதாங்க வெறுப்பாக இருக்கு. வெறுப்புனா செயல், வெறுப்புனா வினைச்சொல், நவுன்னா பெயர் சொல். அவனுடைய செயலை சொல்லுகிறது வினைச்சொல். வினையை விதைத்தவன்கிறாங்க பார்த்தீங்களா? வினைனா செயல், வெறுப்புனா செயல், நவுன்னா அவனுடைய நிலையை சொல்றது, அவன் யாருன்னு சொல்றது. இந்த இடத்துல செயலை சொல்லலை, பாவத்துக்கு மரித்த நான் சொல்லலை, பாவம் என்கிற நிலைக்கு மரித்த நாம் இனி எப்படி பாவத்தில் பிழைப்போங்கிறார். பாவம் செய்யக்கூடாதுங்கிறது இல்லை, பாவத்துக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாதுங்கிறார். நீ பரிசுத்தமான மாதிரி இருக்கிற, நீதிமான மாதிரி இருக்கிற, அதுல இருந்து வெளியே வந்துட்ட, அதுல இருந்து வெளியே வந்த நீ உனக்கு பாவத்துக்கு என்னையா சம்பந்தம்ங்கிறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? கண்டமனல நீ யாருன்னு உனக்கு தெரியாதாங்கிறாரு. அப்படிப்பட்ட அதனால தான் சொல்றாரு. ரோமர் 8 சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா அந்த நிலையிலிருந்து டோட்டலா வெளியே வந்திருக்கான். ரோமர் 8 திருப்போம். இப்படிலாம் போனால் தான் காண்டாமினேஷன் ஏன் இல்லைன்னு தெரியும். ரோமர் 8 வாங்க, 1 வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதான் பேசுகிறோம். விசுவாசிக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இன்னைக்கு பேசுவேன், அடுத்த வாரம் பேசுவேன். 4 சோர்ஸ் மூலமாக ஆக்கினை தீர்ப்பு வருது. இன்னைக்கு நமக்கு 4 சோர்ஸ்லேருந்து ஆக்கினை தீர்ப்பு வருது. அதை நான் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன். அந்த 4 சோர்ஸ்லேருந்து எப்படி வெளியே வருவதற்கான பதிலையும் சொல்லிடுறேன். 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்தால் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதே, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். 3ஆம் வசனம் சொல்றாரு, ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிறார். ஏன் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா, மாம்சத்தினால பலவீனமாக இருந்தால் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனை செய்யும்படிக்கு. 2 வாரமாக பார்த்து வர்றது, திருப்பி சொல்றதுனால ரிப்பீட்டேஷன் நினைக்காதீங்க, உள்ள பதியணும். அது ஓ 2 2 ஈ 2 4 3 6 4 8 தான் உள்ளத்தில் பதியும். நான் சொன்னது புரியுதுங்களா? உலகத்திலேயே கணக்கில் ஸ்கில்லாக இருக்கிறது இந்தியன்ஸ் தான். ஏன்? மனப்பாட சிஸ்டம் அப்படியே உள்ளத்தில் ஏறுறது. இப்போலாம் பரவாயில்லைங்க, சில பழைய ஆட்கள்கிட்ட கணக்கு கேளுங்க, சல்லுன்னு போடுவாங்க. நமக்கு ஒன்றுமே தெரியாது, நமக்கு கால்குலேட்டர் தான் வரும், அவங்களுக்கு கால்குலேட்டர் தேவை இருக்காதுங்க. ஏன்னா அந்த உள்ளம் ஏறி இருக்கு. நியாயப்பிரமாணம் செய்யாது. என்ன செய்யாது? மனிதனை நீதிமானாக மாற்றாது. நியாயப்பிரமாணம் ஒரு காலம் ஒருவனையும் நீதிமானாக மாற்றாது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கம் மனிதனை நீதிமானாக மாற்றுவதற்காக அல்ல, மனிதனுடைய பாவத்தை அவனுக்கு காமித்து நீ குற்றவாளி என்று சொல்வதற்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நான் நியாயப்பிரமாணத்தை ஒரு மனிதனை செய்ய முடியாது. அவனை பார்க்க கூட கொஞ்சம் செய்யலாம், அவன் 4 செஞ்சிருக்கலாம், 5 செஞ்சிருக்கலாம், அவனை காட்ட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, ஒன்று தவறுனா கூட எல்லாவற்றிலும் தவறுனான் இருக்கு. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அத்தனையும் தேவன் செய்து
நியாயப்பிரமாணம் எதிர்பார்த்ததை மீறதுனால வரக்கூடிய தண்டனையை அவரே எடுத்துக்கொண்டு என்னை நியாயப்பிரமாணத்தின் நீதி உள்ளவனாக மாற்றியிருக்கிறார். 4ஆம் வசனம் சொல்ற இல்லையா, நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேறும்படிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது, நல்லா கவனிங்க, கர்த்தர் பார்க்கும்போது சொல்றேன், நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக நிறைவேற்ற ஆளை போல பார்ப்பார். 10 கற்பனை கம்ப்ளீட்டாக நிறைவேற்ற ஆளை போல பார்ப்பார். அதனால தான் உபாகம் 27 அத்தனை ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு உரியது. ஏன் உரியதுன்னா நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதுனால அல்ல, கை கொண்டவருக்குள்ள இருக்கேன். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாக வருகிறவர் ஒரு வழியாக வருகிறவர் 7 வழியாக போவாங்க. ஏன்னா நான் கை கொண்டவருக்குள்ள இருக்கிறேன். நான் பரிசுத்தமான காரியம் செஞ்சதுனால பரிசுத்தவான் கிடையாது, தவறே செய்யாதனால நீதிமான் கிடையாது. பரிசுத்தர் எனக்காக பாவமாகி என் பாவத்தின் தண்டனை அவர் எடுத்து பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக என்னை பரிசுத்தமான நிறுத்தியிருக்கிறார். பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன் என்னை பிரியமா பார்க்கிறார் பைபிள் சொல்லுது. எப்படி? அதான் சிலுவையில் நடந்த தெய்வீகமான பரிமாற்றம். நம் விசுவாசிகளாக இருக்கிற நான் அறிய வேண்டிய மிகப்பெரிய காரியம், என் செயலுக்கு அப்பாற்பட்ட விதத்தில், என் பரிசுத்தத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நான் கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். எதை செஞ்சேன், எதை தவறுனேன், எதை மீறினேன் அதன் அடிப்படையில் இல்லை, என் செயலுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீதிமானாக இருக்கிறேன். தேவன் என்னை பார்க்கும்போது ஒரு நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக நிறைவேற்றின பரிசுத்தனை போல பார்க்குறாரு. இந்த உணர்வு எனக்கு இருக்குருந்துச்சுன்னா என் ஜெபத்தில் கான்ஃபிடென்ட் இருக்கும், பிசாசை பார்க்கும்போது எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், குற்ற உணர்வுலேருந்து மேற்கொள்ளக்கூடிய சக்தி உண்டாகும். ஆனபடினால் தான் சொல்றாரு, ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை? இப்போ கர்த்தர் இப்போ கண்ணு காணாமல் போயிட்டாருங்க, தியாகம் பண்ணிட்டாருங்க, இப்போ பரவாயில்லைங்க அப்படின்னு இல்லை. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்ம தவறு செய்யலையா, தவறான எண்ணங்கள் வரலையா, எல்லாம் கவனிங்க. சிலர் செய்யலை. ஏன் செய்யலை? அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப பேருக்கு அதான் விஷயம், ரொம்ப பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப பேர் வாய்ப்பு கிடைச்சி மாட்டிக்குவோங்கிறதுனால வாய்ப்பு செய்யலை. அவன் பரிசுத்தமாக இருக்கிறதுனால அல்ல, எண்ணத்தில் சிந்தையில் சமுதாயத்துக்கு பயந்துருக்கான். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு பைபிள் சொல்லுது. நான் சொன்னது புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களாங்க? தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது கிடையாது. இல்லைங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாரே. ஆமாம், கர்த்தர் மாறிட்டாருங்கிறீங்களா? கர்த்தர் மாறலை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒருத்தன் சபை கூடலை, ஒரு நாள் சபை கூடும்போது வரலை, சனிக்கிழமை விறகு பிறகு போயிட்டான், அட்டண்டன்ஸில் இல்லை, அவனை கல்லறிஞ்சு கொன்னே விட்டாங்க. யார் கொல்ல சொன்னது? கர்த்தர் சொன்னார், கல்லறிஞ்சு கொன்றுனர். பாஸ்டுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, தீ பொழந்து உள்ளதுக்கிட்டார் அப்படியே. இன்னைக்கு யாரும் போலையே. ஏனென்றால் இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டல்ல, கிருபைக்கு உட்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறோம். ஏன் கிருபைக்கு உட்பட்டிருக்கோம்னா, கிருபைங்கிறது அவருடைய செயலின் விளைவாக வருகிறதான் கிருபை. நீ காண்டம்னேஷன் இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிற இல்லையா? காண்டம்னேஷன் என்ன? எனக்கு எனக்கு நீங்கள் என்னங்க காண்டம்னேஷன்ங்கிறீங்க, ஆக்கினது? எனக்கு நான் ஒரு நாள் கூட அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. காண்டம்னேஷன்னா அன்ஃபிட் ஃபார் யூஸ்னு அர்த்தம், பிரயோஜனப்படாது அப்படின்னு அர்த்தம். தேவனை பயன்படுத்த முடியாது, தேவன் கரத்தில் நான் ஒரு கருவியாக இருக்க முடியாது, தேவன் என் மூலமாக ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கனாவே உங்கள் சென்ஸ் ஆஃப் காண்டம்னேஷன் இருக்குன்னு அர்த்தம். குற்ற உணர்வு இருக்கிறது, அவமானத்தின் உணர்வு இருக்கிறது, வெட்கத்தின் உணர்வு இருக்குன்னு அர்த்தம். சென்னையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 பெரிய ஒரு பில்டிங்கை குண்டு வச்சு தகர்த்தாங்க தெரியுமா? ஏன்? அது வந்து யூஸ் பண்ண முடியாது, அன்ஃபிட் ஃபார் யூஸ். அதை கண்டம் பண்ணார்கள். காண்டம்னேஷன் என்னதென்றால் பிரயோஜனப்படாது, நான் உன்னை யூஸ் பண்ணுவதற்கு நீ பிரயோஜனமற்றவன் அர்த்தம்.
அப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய காரியத்தில் செயல்வதற்கு, கர்த்தரை பயன்படுத்துவதற்கு, கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்கு, தேவனோட தயவு எனக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன்ங்கிற உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படாது. கர்த்தர் கொடுக்க மாட்டான்னு சொல்லலை. காண்டம்னேஷன் ஃபேவரை ரிஜெக்ட் பண்ணிடும், ஆசீர்வாதத்தை ரிஜெக்ட் பண்ணி ரிப்பல் பண்ணிடும். அப்படியே நான் சொன்னது புரியுதுங்களா? காண்டம்னேஷன் தேவனுடைய எந்த நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் செஞ்சிடும். குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, ஒரு மக்களுக்கு அவமானத்தின் உணர்வு, இன்னொரு மக்களுக்கு நான் பரிசுத்தவான்கிற உணர்வு, பெரிய ஆளுங்கிற உணர்வு. எனக்கு ஏன் கிடைக்கல, எல்லாரும் கிடைச்சிருக்கு, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய செயலை பார்க்குறீங்க. ஒருத்தன் தன்னுடைய செயலை பார்த்து அவமானப்படுத்திக்கிறான், ஒருத்தன் தன்னுடைய செயலை பார்த்து பெருமைப்பட்டுக்கிறான். ரெண்டு பேருமே ஈக்குவல், ரெண்டு பேருமே பெற முடியாது. ஒருத்தனுக்கு கொடுப்பார், அவன் பெறமாட்டான். ஒருத்தனுக்கு எதிர்த்து நிற்பார். நான் சொன்னது புரியுதா? நான் தீர்க்காயுசா வாழ்வேன். ஏன்? தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிறேன். ஏனென்றால் நான் நல்லவனாக இருந்ததுனால அல்ல, அதுக்கு தகுதியான ஆளாக இருக்கிறதுனால அல்ல, அவர் என்னை தகுதி படுத்திருக்கிறாரு. ஒரு நல்ல சபைக்கு நான் பாஸ்டாக இருக்கேன், அதுக்கு நான் தகுதியான ஆளான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பாஸ்டாக நான் இருக்கிறேன், அதுக்கு நீங்கள் தகுதியான ஆளுன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அத்தனையும் கர்த்தருடைய கிருபை. தீர்க்காயுசா வாழ்ந்து பரலோகம் போவோம், ஏனென்றால் கர்த்தருடைய கிருபை. நான் சொன்னது புரியுதுங்களா? காண்டம்னேஷன் கிடையாது, கத்தற்றன் தான் கிடையாது. ஆனால் பல விதத்தில் காண்டம்னேஷன் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். நீ காம்பேன் 4 முக்கியமான சோர்ஸ்லேருந்து குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பு ஒன்று உண்டாக ஆரம்பிக்கும். எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நான் பரிசுத்தமானா இருக்கிறேன், நீதிமானாக இருக்கிறேன்ங்கிற உணர்வு உங்களை சரியாக வாழ பண்ணும். அது என்னென்னா ஒரு ஃப்ரூட்டாக வர ஆரம்பிக்கும், ஒரு கனி மாதிரி வர ஆரம்பிக்கும். நிறைய மக்கள் பரிசுத்தமாக வாழ நினைக்கிறாங்க. உண்மையான மக்கள் தான் பரிசுத்தமாக வாழ நினைப்பான். போல் கமிட்டட் கிறிஸ்டியன்ஸ் இல்லாதவன் எப்படினாலும் வாழ்வான். உண்மையான மக்கள் பரிசுத்தமாக வாழ நினைக்கிறாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அன்றைக்கி அது நல்ல கவனிங்க, நான் படம் நாடகம் இது பார்க்கறது கிடையாது. ஏதாச்சும் ஒன்று பார்க்கும்போது நடுவில் வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் நான் பார்ப்பேன், என்ன தான் சொல்ல வராங்க. அன்றைக்கி அது படமாக என்னன்னு தெரியாது. ஒரு பில்டிங்கில் இப்படி போய் இப்படி திரும்புகிறான் ஒருத்தன், 3 பொம்பளை பிள்ளை இப்படி போய் இப்படி திரும்புகிறாங்க. மைண்டில் படம் தெரியுதா? ஒருத்தங்க இப்படி போய் ஒருத்தன் இப்படி திரும்புகிறான், தாப்பில் 3 பொம்பளை பிள்ளை இப்படி போய் இப்படி திரும்புகிறாங்க. உங்களுக்கு புரியுதுக்கா சொல்கிறேன்? அந்த பையன் சொல்கிறான் பார்க்காத பார்க்காத பார்க்காதங்கிறான். இந்த பொண்ணு சொல்லிட்டு வர்றா, பாரு அவன் கொஞ்ச நேரம் திரும்பி பார்ப்பேங்கிறான். இவன் என்ன சொல்கிறான், பார்க்காத 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 பார்க்காதன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பிட்டு திரும்பி எட்டி பார்க்குறான். திரும்பி போகிற வர பார்க்காத 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 சொல்லி திரும்பிட்டான். உடனே அந்த பொண்ணு சொல்லுப்பா, அடடா அவன் பார்க்காம போயிட்டானே சொன்ன உடனே அவன் கொஞ்ச நேரத்தில் அந்த பொந்துலேருந்து எட்டி பார்க்குறான். அதான் நியாயப்பிரமாணம் செய்யும். எதை செய்யக்கூடாது எதை செய்யக்கூடாது எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ உள்ளே இருக்கிற பாவம் அப்படி முளைச்சி எழும்பிடும். ஏன்னா நான் கல்வாரி ரத்தத்தினாலே பரிசுத்தருடைய பரிசுத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். என்னை பரிசுத்தமாக்குவதற்கு இவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுத்துருக்கான்னு நினச்சிங்கன்னா பரிசுத்தம்ங்கிறது கனியாக வர ஆரம்பிக்கும். அது பாட்டுக்கு போகும், கண்ணுக்கா நம்ம பாட்டு போவோம். எத்தாப்பில் பார்ப்போம், சரி 3 பொம்பளை பிள்ளைய போகுது, பத்திரமா போகட்டும் அப்படி போயிடுவோம். நம்ம அப்படியே பார்க்க மாட்டோம். அப்படியே அப்படின்னா உள்ளேருந்து எழுபதுன்னு அர்த்தம். பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், நல்ல பசங்களோட பழகுடா, ஒருத்தன் சரியில்லைன்னா அவனோட பழகாத, அவன்கிட்ட பழகுனா உனக்கு தான் விழுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் சொல்கிறோம்? அடுத்தவனை கண்டம் பண்ணுறதுக்காக இல்லை, நம்ம பிள்ளை தான் உலகத்தில் பெஸ்ட்டுங்கிறதுக்காக சொல்லலை. சில பசங்களோட பழகும் பொழுது அவங்கள மாதிரி மாற ஆரம்பிப்போம். பேச்சு மாறும், ட்ரெஸ்ஸு மாறும், உடை மாறும், லாங்குவேஜ் எல்லாமே மாறும். அப்போ ஒருத்தனோட பழகுனா அவன் மாதிரி மாறுவான்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? தெரியுதா இல்லையா? அப்போ என் கத்தரோட பழகுனா கத்தரை போல மாறி உங்களுக்கு தெரிய மாட்டேக்கு. கத்தரோட நல்லா பழகுங்க, அவர் மாதிரியே பேசுவீங்க, அவர் மாதிரி கரேஜாக இருப்பீங்க. ஆனால் குற்ற உணர்வு இருக்குன்னா பழக முடியாதுங்க.
எப்படி அடிப்பாரோ, எப்போ நொறுக்குவாரோ, எப்போ வியாதிப்படுத்துவாரோன்னு நினச்சிங்கன்னா பழக முடியாது. எப்படி எட்ட சொல்கிறாரியா, இனி உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நான் நினையாதிருப்பேன். மேலே சொல்கிறார், சிறியவன் மோக்கொண்டு பெரியவன் வரைக்கும் கத்தரை அறிந்து கொள்வாங்கிறார். அறிந்து கொள்றான்னா மூளை அறிவில்லை, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான். ஆணும் பெண்ணும் இருக்கிற உறவுக்குள்ள இருப்பான். அந்த க்ளோஸ்னஸில் வருவான். எப்போ அவரோட அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினைக்க மாட்டாருன்னு நினைக்கும் போது தான். இந்த உணர்வு பெருகுச்சுன்னு வச்சுங்களேன், பரிசுத்தங்கிறது கனியாக இருக்கும். ஆனால் சபைக்கு மக்களுக்கு எப்படி இருக்குன்னா வாரம் முழுக்க குற்ற உணர்வுலேயே இருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. சர்ச்சுக்கு ஒரு சகோதரி வராங்க, மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவத்தை எழுதி அறிக்கை பண்ணியிருக்காங்க. அவங்க நோட்டும் கைமாக தான் இருக்கணும். அப்படின்னா பஸ்ஸில் வரும்போது ஒரு எண்ணம் வரும், போடா எழுதுறாத. நைட்டு 2 மணிக்கு ஒரு எண்ணம் வரும், எழுதுறாத. நீங்கள் தூங்க முடியாதுங்க, 24 hours நோட்ஸ் எடுக்கிற ஆளாக இருப்பீங்க நீங்கள். வாரம் முழுக்க பாவ உணர்வு. சர்ச்சுள்ள வந்தோடனே பாஸ்ட் அடி பிப்பர், நீ பரலோகம் போவியா, நீ கர்த்தருடைய பிள்ளையா, ஓன் ஜெபம் ஏறெடுக்கப்படுமா, நீ இப்படி இருந்தால் உன் வீட்டுக்காரன் எப்படி ரசிக்கப்படுவான், இப்படி இருந்தால் உன் பிள்ளை சரியாக எப்படி இருக்கும். சகதியை வாரி இறைச்ச உடனே நல்லா இருக்கும். சரியில்லை, இன்னைக்கு பிச்சு வாங்கிட்டார்ல அவரு. நான் ஒரு பிரசங்கம் தான், அம்மா ஐயா மாதிரி சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறதுக்கு ஒருத்தம் கூட கிடையாதுயா. ஏன்னா நொங்கி எடுத்துட்டாரு. ஆனால் இங்கே வந்தால் சர்ச்சுக்கு வர்றது மாதிரி தெரியாது. இங்கே வந்தோம்னா காண்டம்னேஷன் கிடையாது, இவர் என்ன எல்லாமே ஒன்று இல்லைங்கிறாரு, ஆக்கின தீர்ப்பு இல்லைங்கிறாரு, கர்த்தர் கோவப்பட மாட்டாங்கிறாரு, உன்னை பிரியமாக பார்ப்பாருங்கிறாரு. இது சபையா? ஏன்னா அவனுக்கு அந்த உணர்வு வரலை, அடித்த உணர்வு வரலை. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தரோடு பழகு, உன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடு, ஆவியானவர் நடத்துவதற்கு இணங்கு. அவர் உன்னை நடத்தும் போது நீதியின் பாதையில் நடத்துவார்னு சொல்கிறேன். நான் சொன்னது புரியுதுங்களா? யாருமே இங்கே தோல்வி அடையாத யாரு, ஃபெயில் ஆகாத ஆள் யாரு? ஃபெயிலான 10ஆம் கிளாஸில் சொல்லலை, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த காரியத்தை ஃபெயில் ஆகாத ஆள் யாரு? தோல்வி அடையாத ஆள் யாருங்க? விழுந்து போகாத ஆள் யாருங்க? எல்லோரும் பாவம் செஞ்சுருக்கு. ஃபெயிலிங் ஆகிறது வேற, ஃபெயிலியராக இருக்கிறது வேற. தேவனால் பயன்படுத்தப்பட்ட அத்தனை பேர் ஃபெயில் ஆனவங்க, ஆனால் ஃபெயிலியர்ஸ் கிடையாது. அவங்க ஃபெயிலியர்னா நிரந்தர அட்ரஸாக மாறுறது. நான் ஃபெயில் ஆகிருக்கலாம், ஆனால் நான் ஃபெயிலியர் கிடையாது. நான் அதனுடைய நிரந்தர அட்ரஸ் கிடையாதுங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிக்கேற்ப விழித்துக் கொள்ளுங்கள். வாசிங்களேன், 1 கொரிந்தியர் திருப்போம், 1 கொரிந்தியர் 15:34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதவர்கள் இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாகதே சொல்லுகிறேன். பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொள்ளுங்க. தேவன் நீதிக்கு விழிப்புணர்வு பாருங்க. பாவம் செய்ய மாட்டீங்க. நிறைய மக்கள் ஏன் பாவம் செய்கிறாங்க தெரியுமா? அவ தேவன் நீதிக்கு விழித்துக் கொள்ளலை, சுய நீதிக்கு விழித்து கொண்டாங்க. ரோமர் 10:3 சொல்றாரு, அவளுக்கு வைராக்கியம் இருக்கு, அந்த வைராக்கியம் அறிவிக்கற்ற வைராக்கியம் இல்லையே. அவர்கள் தேவ நீதியை நிலைநிறுத்த விரும்பாமல் சுய நீதியை நிலைநிறுத்த விரும்புகிறான் இருக்கு. எப்பப்பெல்லாம் சுய நீதியை நிலைநிறுத்த விரும்புகிறீர்களோ பாவம் விழித்துக் கொள்ளும். என்னால் முடியும், நான் பரிசுத்தமா அப்படி என்னைக்கு சுய நீதிக்கு நீங்க விழித்துக் கொள்ளுகிறீர்களோ உள்ள இருக்கிற பாவம் வெளியே வந்துடும். கலாத்தியர் ஃபுல்லாக பேசியிருக்கோம். கலாத்தியர் 4 அதிகாரம் பேசுகிறாரு. கிரியினால் இல்லை, கிருபையினால தான் பேசுகிறாரு. 5 பீக்குக்கு வராரு. மாம்சத்தின் கிரியை ஆவியின் கனிங்கிறாரு. மாம்சத்தின் கிரியின்னா மாம்சத்தை கொண்டு ஒன்று செய்ய நினைக்கும் பொழுது விபச்சாரம், வேசித்தனம் போன்ற காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆவியின் கனிங்கிறது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சை அடக்கம் எல்லாம் உள்ள ஒரு ஆவியின் கனி. இஸ்ரேல் மக்கள் 10 கற்பனை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? 10 கற்பனை கொடுக்கறதுக்கு முன்பாகவே டீல் போகுது 19ஆம் அதிகாரத்தில். நான் இதை கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே மக்கள் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இவ்வளோ நாள் எப்படி நடத்தி வந்தீங்க, சூப்பராக நடத்தி வந்தீங்க,
ஆதாம்கா கொடுத்தீங்க, ஆபிரகாம் கொடுத்தீங்க, எங்களுக்கே ஆண்டவரை இதெல்லாம் அப்படி விடுங்க ஆண்டவரை, அப்படியே அன்பாக நடத்திட்டு போங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். இவன் என்ன சொல்கிறான்னா 10 என்ன 11 கொடுங்க, 10வது 11வது எங்களால் முடியாதா? உலகத்திலேயே சிறந்த மக்கள் நாங்கள் தான். அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சுங்க. அதனால சொல்கிறார், மற்ற எல்லாரையும் பார்க்கலும் நல்லவங்கிறான் உன்னை தெரிந்தெடுக்கல. கர்த்தர் சொல்கிறாரு, உண்மையில நான் வைத்த அன்பின் நிமித்தம் உன்னை தெரிந்து கொண்டேங்கிறது. சுயநீதி வருது, பரிசயத்தனம் வருது. கற்பனையில் கொடுக்குறார். முதல் கற்பனையில் அடி விழுந்துச்சு, 10வது கற்பனை அடி விழுந்துச்சு. எல்லா கற்பனையும் அடி விழுந்துச்சுங்க. உன் தேவனாய் கர்த்தரை தவிர வேற தெய்வத்தை கும்பிட வேணாம். அவன் என்னைக்கு சுயநீதிக்கு விழித்தானோ பாவம் வெளியே வந்துச்சு. முதல் கற்பனை அடி விழுந்துச்சு. பொன்னினால் செய்த காளையை செஞ்சான், விபச்சாரம் செஞ்சான். பைபிள் சொல்லுதுல, அப்பவே சொல்லுது. அது வரைக்கும் விபச்சாரத்தை பற்றி வேதம் பேசலை. குடிக்கவும் பெண்களோட நடக்கவும் அப்படி இருக்கு. 10 கற்பனை உடனே மீறப்படுது. ஏன்? சுயநீதி. தேவ நீதிக்கு விழித்துக் கொள்ளனா, சுயநீதி எழும்பிருச்சுன்னா தேவனோட ஆசீர்வாதங்கள் வெளியே வரவே வராது. குற்ற உணர்வு தான் உள்ள இருக்கும். கலாத்தியர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே நீதிமான்களாக்கப்பட விரும்புகிறவர்கள். அதுவே நியாயப்பிரமாண கிரியின்னா தங்கள் செயல்கள் மூலமாக தேவனுக்கு முன்பாக தம்மை சிறப்பாக காமிக்க விரும்புகிறவர்கள் கிருபை நின்று விழுந்து கிறிஸ்துவை விட்டு பிரிந்தார்கள்ங்கிறார். நான் கர்த்தருடைய தழும்புகளால் சுகமாக இருக்கேன், கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தினால் ஐஸ்வர்யம் ஆக்கப்பட்டிருக்கேன். நான் ஊழியம் செஞ்சதுனால இல்லை, நான் ஊழியம் செய்கிறேன், இவ்வளோ தூரம் இருக்கேன், அதன் அடிப்படையில் அவருடைய தழும்புகளால் சுகமாகிறேன். என்னைக்கு நான் ஒரு தகுதியை கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் நிறுத்துகிறேனோ அப்பொழுதே தேவனுடைய தயவை பெறுவதற்கு நான் அன்ஃபிட்டாக மாறுறேன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? காஸ்பல் மீட்டிங் வெளியே நடக்கும் பார்த்தீங்களா? பெரும்பாலும் யார் சுகமாவாங்க? முத்துன விசுவாசி சுகமாக மாட்டார். அவர் வியாதியிலே வந்துட்டு வியாதியிலே போவார். ஏன்னா அவர் முத்துன விசுவாசி, ரொம்ப முத்திட்டார், வளைஞ்சு கொடுக்க மாட்டார். அவர் ஃப்ளெக்சிபிள் கிடையாது, சாதாரண மனுஷன் சுகமாவா? நான் சுகமாகிற நேரில் பார்த்தவங்க, வாய் பேச முடியாதவர்கள் பேசுனது கேட்டிருக்கேன், காது கேட்காதவங்க கேட்டிருக்கேன். லிட்டரலாக ஒரு இடத்துல மீட்டிங்கில் ஒரு தலை அடி மனைவியோடு வந்தாவன். ஊமை பிள்ளை கல்யாணம் பண்ணவங்க, பிறவியில் அந்த பிள்ளை ஊமைங்க. முதல் முறை அந்த பிள்ளை பேசினாங்க. அவ எப்படி பேசினா? கர்த்தருடைய கிருபை. சபைக்கு போகிறேன் ஒருத்தனும் வரமாட்டான், அவனை சுகமாக்க மாட்டாரா? ஏன்னா இவன் தகுதியில் வர்றான். தகுதியில் வந்தீங்கன்னா குற்ற உணர்வு தான் இருக்கும். குற்ற உணர்வு உங்களுக்கு வந்துருச்சு. குற்ற உணர்வுனா நான் ஆசீர்வதிக்கப்பட்ட தகுதி இல்லாதவன், கர்த்தரை பயன்படுத்த தகுதி இல்லாதவன். அந்த உணர்வு வந்துருச்சுன்னா எல்லா வியாதியும் வரும் உங்களுக்கு. இப்போ தான் மெடிக்கலில் கண்டுபிடிச்சிருக்காங்க சைக்கோசோமாட்டிக் இல்னஸ்னு, மனம் சார்ந்த உடல் கூறு வியாதி. எல்லா வியாதி முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸு வரும் உங்களுக்கு. ஸ்ட்ரெஸ் வந்தோம்னா ஹார்ட் அட்டாக் வரும் உங்களுக்கு. அப்புறம் எல்லாம் வரும். ஏன்னா மனசு சொல்லும் இவன் சரியில்லை, இவன் தன்னை தண்டிக்க விரும்புகிறான் அப்படி நினைச்ச உடனே மனதிலிருந்து இன்ஃபர்மேஷன் பாடி முழுவதும் போகும் உங்களுக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? இவன் சரியில்லைன்னு நினைக்கிறான், தன்னை அழித்து கொள்ள நினைக்கிறான், இவனுக்கு நம்ம உதவி செய்வோன்னு இன்ஃபர்மேஷன் மனதிலிருந்து மூளைக்கு போயிடுச்சுன்னா உங்கள் பாடி உங்களுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கும். மக்களுக்கு தெரியல. ஆனால் சபைக்கு போய் வியாதியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கேட்டது. அப்போ இது முக்கியம். அது எப்படி காண்டம்னேஷன் வருகிறது? 4 காரியத்தில் வருது. முதல் காரியம், கர்த்தர் கிடையாது. கர்த்தர் எந்த விதத்திலையும் உங்களுடைய தீமையான காரியத்தை கர்த்தர் காரணம் கிடையாது. பாவம் செஞ்சால் கூட கர்த்தர் பாவத்தை உணர்த்த மாட்டார். அப்படி ஒரு இருக்குது. கர்த்தர் பாவத்தை கண்டம் பண்ண மாட்டார், பாவத்தை உணர்த்துவார். அதுவும் காண்டம்னேஷன் தான். பாவத்தை கண்டம் பண்ண மாட்டார், கன்விக்ட் பண்ணுவார். எப்படி எதை கன்விக்ட் பண்ணுவார்? பாவத்தையா? சொல்லுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. ஆவியானவர் கண்டம் பண்ண மாட்டார்,
கன்விக்ட் பண்ணுவார். எதை கன்விக்ட் பண்ணுவார்? நீ நீதிமான்னு சொல்லுவார். உன்னை காமிச்சு அதுலேருந்து வெளியே தூக்குவார். பிசாசு உன்னை காமிச்சு உள்ள அமைக்கிடுவான். பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும். உலகத்துக்கு பாவம், உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளையாம்பார். அதை காமிச்சு உங்களை தூக்குவார். பிரைமரி சோர்ஸ், பிரதானமான ஆதாரம் பிசாசு தான் கண்டம் பண்ணுறான். குறைச்சிட்டு வாங்க, 4 சோர்ஸ் சொல்லிடுறேன். அடுத்த வாரம் பதில் சொல்லி என்ன வேலைக்கு போவோம். முதல் நம்ம கண்டம் பண்ணுறது பிரதானமானது பிசாசு. வெளிப்படுத்திய விஷயம் 12 சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை குற்றம் சாட்டுகிறவன் கீழே தள்ளப்பட்டான் இருக்கு. இரவும் பகலும். ஒரு காலத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நம்மை குற்றம் சாட்டான். இப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு போக முடியாது, போகவே முடியாது. பக்கமே ஒரு காலத்தில் போனான்னா ஆதாமின் அடிப்பில் போனான். இன்னைக்கு அவன் மேலிருந்து கீழே விழத்தள்ளப்பட்டான். அங்கே போக மாட்டான். எங்கே வருவான்? உங்கள்கிட்ட வருவான். உங்களை பற்றி கர்த்தர்கிட்ட சொன்னவன் இப்போ உங்கள்கிட்ட வந்து கர்த்தரை பற்றி சொல்லுவான். கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சிட்டாருங்கிறிய? நீ தான் மாஞ்சு மாஞ்சு போயிட்டு இருக்க. கரெக்டாக காணிக்கை கொடுக்குற, என்ன உனக்கு தான் நடந்துருச்சுங்கிற? நீ கர்த்தரை கும்பிட்டு உனக்கு என்ன நடக்க போகுது? உங்களுக்கு கர்த்தரை குறித்து கொண்டம் பண்ணுவான். உன் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு நடந்த காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் தான். ஏன் உனக்கு வியாதியாச்சு? கர்த்தர் தான். உனக்கு கர்த்தருமா இல்லாட்டா பாஸ்டருமா? கர்த்தர் சரியில்லை சொல்லுவான். அந்த காண்டம்னேஷன் நீங்கள் மேற்கொள்ள முடியலைன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியாது. 1 தீமோத்தேயு திருப்போம். பிரதானமான காரியம் 1 பிசாசு. 1 தீமோத்தேயு 3. 1 தீமோத்தேயு 3ல் ஒரு லீடர் எப்படி இருக்கணும், ஒரு சபையை நடத்தவர் எப்படி இருக்கணும் காரியம் சொல்கிறாரு. 2ஆம் வசனத்திலேருந்து 6ஆம் வசனம் வர 16 கேரக்டர் பேசுகிறார். எப்படி இருக்கணுங்கிறதுக்கு 16 கேரக்டர் பேசுகிறார். ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்க 16 கேரக்டர் பேசுகிறார். கவனிச்சுட்டு வாங்க. இந்த 16 கேரக்டர் இல்லைன்னா அவனை கர்த்தர் வந்து பாஸ்டராக தலைவனாக எடுக்க மாட்டார்னு சொல்லலை. இந்த 16 கேரக்டரில் ஒரு கேரக்டர் அவனுக்கு குறைஞ்சிருச்சுன்னா அவன் ஒரு தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நம்ம தாயின் கற்பத்திலே கரு உருவாதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக பரிசுத்தப்படுத்தினார்கள். பார்த்தீங்களா? இந்த நல்வினை தீவினை செய்வதற்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு தலைவனை உருவாக்குகிறார். எங்கே உருவாக்குறார்? தருவிலே உருவாக்குறார். வேதம் சொல்லுகிறது, அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் இருக்கு. அழைப்பும் அந்த கிஃப்டும் காலிங்கும் மாறாதுன்னு இருக்கு. ஆனால் இவைகள் இந்த 16 கேரக்டர் ஒரு தலைவனாக ஏற்படுத்தாது. 16 கேரக்டர் நல்ல தலைவனாக அவனை ஏற்படுத்தும். நான் சொல்றது புரியுது? தலைவன் பிறக்கிறான், லீடர் பிறக்கிறான். அந்த லீடரை நல்ல லீடராக மாற்றுறது என்ன? 16 கேரக்டர். நான் சொல்றது புரியுதுங்களாங்க? 16 கேரக்டர் ரொம்ப பாஸ்டருக்கு இல்லை, இல்லாட்ட கூட ஒரு பாஸ்டர் தான். ஆனால் 16 கேரக்டர் இருந்துச்சுன்னா அவர் நல்ல பாஸ்டராக இருப்பார்னு அர்த்தம். அதில் ஒரு காரியம் சொல்கிறாரு, அவன் சண்டை பண்ணாதவனாக இருக்கணுங்கிறாரு. சொல்கிறார் இல்லைங்க? 3ஆம் வசனத்தில் அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்துக்கு இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து. இன்னைக்கு நிறைய ஆட்களுக்கு அதான் இருக்குது, பண ஆசை தான் இருக்குது. ஒரு காரியம் சண்டை பண்ணாதவனாக இருக்குன்னு இருக்கு. சண்டை போட்டு எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் தீர்வு ஏற்படுத்தவே முடியாதுங்க. சர்ச்சையும் ஏற்படுத்த முடியாது, குடும்பத்திலையும் நடத்த முடியாது. சனிக்கிழமை தான் ஒரு தம்பி மதுலேருந்து கூப்பிட்டான். சார் நீங்கள் எனக்கு ஹீரோ சார், அப்படி சார் இப்படி சார்னா. தண்ணி அடிச்சிருக்கியான்னு கேட்டேன் நான். ஆமாம் சார். நான் அவன் பேசுகிற கொஞ்சம் நேரத்தில் துணியிலே கண்டுபிடிச்சேன். ஏன் தண்ணி அடிச்சிருக்கியான்னு கேட்டேன். ஆமாம் சார் தண்ணி அடிச்சிட்டேன் சார். நான் சரி, ஆனால் நான் ஏசப்பா பிள்ளை சார்ண்ணா. சரி வீடு, அவரோட அடையாளப்படுத்த, தண்ணியோட அடையாளப்படுத்த அவனோட சண்டை போடலை. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு குதர்க்கமான கேள்வி கேட்க போனான். ஏன்னா உள்ளே இருக்குது சரக்கு பேசும்ல, கொஞ்ச நேரம் அதுக்கும் பேசும் இதுக்கும் பேசும்ல. தம்பி நேரம் இல்லைப்பா வச்சிருன்ட்டு நான் அவன்கிட்ட நான் குடிச்சிட்டு பேசினா கூட சண்டை போட மாட்டேன்.
மதுரையில் ஏதோ வெற்றிங்கிற தேட்டரில் வேலை பார்க்குறேன்னு சொன்னான் அந்த பையன். குடிச்சிட்டே பேசினா கூட சண்டை போட மாட்டேன். சண்டை போடுறதுனால யாரையும் வின் பண்ணவும் முடியாது. அப்படி சொல்லிட்டு 6ஆம் வசனம் வாசிங்க. அதாவது 3, 2, 3, 4, 15 கேரக்டர் சொல்லிடுறாரு. நீங்கள் வீட்டில் போய் அடிச்சு பாருங்க. 16வது கேரக்டர் சொல்கிறாரு, அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியில் விழாதபடிக்கு நூதன சீசனாக இருக்கக்கூடாது. நூதன சீசனான்னா யங் பிலீவராக இருக்கக்கூடாது. நூதன சீசன்னா நூதனமானவன் கிடையாது, யங் பிலீவராக இருக்கக்கூடாது, இம்மெச்சூரான ஆளாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தான் என்னன்னா இருமா படைவான். மற்றவனுக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உனக்கு இருமா படைவான். இருமா படையும் போது என்ன ஒன்றுனா பிசாசு அடைந்த ஆக்கினைன்னு இருக்கு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் மட்டமான டிரான்ஸ்லேஷன். இது உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு வேதம் முழுவதும் சொல்லுது. நான் சொன்னது புரியுதுங்களா? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனுக்கு ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தை முழு பைபிளோட கம்பேர் பண்ணணும். நீங்கள் கேஜேவியில் படித்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டம்னேஷன் ஆஃப் த டெவில் இருக்கு, பிசாசுடைய ஆக்கினை அடையாதபடிக்குன்னு இருக்கு. பிசாசு அடைந்த ஆக்கினை இல்லை, பிசாசு உங்களை கண்டம் பண்ணாதபடிக்குங்கிறான். ஒருத்தவங்க பெருமை வருது, பெருமையின் உணர்வு வருதுன்னா என்ன உண்டாங்கன்னா பிசாசுக்கு அவன் டோர் பார்க்க பண்ணி கொடுக்குறான். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு காரியத்தை விழுந்துட்டான்னு வச்சுங்களேன், அதை அவனை எப்படி டீல் பண்ணுன்னு தெரியாது. ஏன்னா இமேச்சூட், அவன் புது ஆள், பெருமை இருக்கும், டீல் பண்ண தெரியாது. நான் சொன்னது கவனிக்கிறீங்களா? 1 பேதுரு சொல்றாரு, விழித்திருங்கள், கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று பகைதேடு இருக்கான். ஒரு லீடர்னா சும்மா லீடர் ஆற்ற முடியாதுங்க. எல்லா காரியத்திலையும் புருவனாக இருக்கணும். அவன் எல்லா காரியத்திலையும் எப்படி காரியங்களை டீல் பண்ணுறான், எப்படி அதை கையாளுறான்னு தெரியணும். இதே ஒரு காரியத்தில் விழுந்த உடனே என்னன்னா அதை மேற்கொள்ள முடியாதுன்னு நினைக்கும் பொழுது ஊழியத்தை விட்டு போயிடறாங்க. சமீப நாட்களில் கனடா, அமெரிக்காவில் நிறைய பாஸ்டர் செக்ஸுவல் காரியத்தில் விழுந்திருக்காங்க. நிறைய ஒருத்தர்லாம் ஃபேமஸ்ஸு. நான் அவரோட வீடியோ நான் ஒரு முறை பார்த்துருக்கேன். இன்னொருத்தர் பற்றி சொன்னாங்க, யாரும் தெரியல, 80 புக் எழுதியிருக்காரு. சர்ச்சில் போய் ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணிவிட்டு நான் ஊழியத்தை விட்டு வெளியே போயிட்டார். கன்ஃபஸ் பண்ணது கரெக்டு, ஆனால் ஊழியத்தை விட்டு போகக்கூடாது. அதை எப்படி டீல் பண்ணுன்னு தெரியணும். பாவம் செய்யாதவன் தான் பரிசுத்தமாக ஊழியம் செய்ய முடியும்னா ஒருத்தன் செய்ய முடியாதுங்க. அந்த பிரச்சனையை டீல் பண்ணி எப்படி சரியாக வருந்து நீ சரியாக செய்யணும்னு தெரியணும். சில மக்கள் கர்த்தரை நேசிப்பாருன்னு சொன்னால் கூட என்னை நேசிக்க மாட்டாருங்க, என்னை யூஸ் பண்ண மாட்டாருன்றுவாங்க. ஏன் அந்த எண்ணம் வந்துச்சு? பிசாசு சொல்லியிருக்கான், நீ கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், நீ அன்ஃபிட்னு சொல்லிடுவார். அந்த எண்ணத்தை சொல்லிட்டான்னா கஷ்டம். பிசாசுடைய ஆக்கினை தீர்ப்பை எப்படி மேற்கொள்றது? வளரணும், சுரிச்சொல்லா வளரணும். பிசாசு யாருங்க? இருளின் மொத்தம் உருவங்க. அவன் எல்லா தீமையினுடைய பிறப்பிடங்க. அவன் எப்படிங்க உங்களை கண்டம் பண்றது? கண்டம் பண்றதுக்கு ஒரு தகுதி வேணாமா? நான் கர்த்தருடைய பிள்ளை, நீ யாரையும் என்னை கண்டம் பண்றது? நான் நீதிமான். அந்த உணர்வு இருந்துச்சுன்னா முதல்ல பிசாசின் காண்டம்னேஷன் வெளியே வந்துடலாம். அடுத்த வாரம் பேசுவோம். 2வது காரியம், உங்கள் சொந்த இருதயமே உங்களை கண்டம் பண்ணும். கர்த்தர் தான் கண்டம் பண்ண மாட்டாரு, உங்கள் சொந்த மனம் உங்களை கண்டம் பண்ணும். வாசிப்போம் 1 யோவான் 3. இதெல்லாம் நிறைய சபைகளில் போதிக்க மாட்டாங்க. ஒரு சில சபைகள் நல்ல வசனத்தை போதிக்கக்கூடிய சபைகளில் தான் பேசுகிறாங்க. இது பேசலைன்னா நீங்கள் ஜெயமாக வாழவே முடியாது. ஏன்னா ரோமர் புத்தகம் முழுக்க இதைத்தான் பேசுது, கலாத்தியர் புத்தகம் முழுக்க இதான் பேசுது. 1 யோவான் 3:19, இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். இதனாலே, எதனாலன்னு கீழே சொல்றார், இதனாலே நான் சத்தியத்துக்குரியவன் என்று அறிந்து கர்த்தருக்கு முன்பாக இருதயத்தை நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். கான்ஃபிடென்ட் உள்ளவனாக இருக்கலாம். கீழே நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால்
நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். கற்பனைன்னு சொல்லும்போது 10 கற்பனை சொல்லலை, அடுத்து சொல்றார் என்ன கற்பனைன்னு சொல்றார் 23. நாம் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்கிறது. கற்பனை என்ன? இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பாய் இருக்கணும், ஒருவர் மேல் ஒருவர் அன்பாய் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா அவருக்கு மேலே போட்டு அந்த 19 வசனம், அப்படி இருந்தோம் என்றால் நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர் என்று அறிந்து நிச்சயப்படுத்திக்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசமாக இருக்கிறேன், என்ன நேசிக்கிறேன், ஒருவரும் நேசிக்கிறேன். அன்னைக்கு என் பையனுக்கு சும்மா ஒரு சின்ன ஒரு டிபேட் மாதிரி, எல்லாரையும் நம்ம நேசிக்கணுமாண்ணா? எல்லாரையும் தான்டா நேசிக்கணும். நீ நான் எப்படி ஆடலாம்? எல்லாருமே நேசிக்கணும். நல்லவனை நேசிக்கணும்னா ஒருத்தரையுமே நேசிக்க முடியாதா? நீ நல்லவனுக்கு தான் நான் ஊழியம் செய்வேன்னா ஒருத்தருக்குமே ஊழியம் செய்ய முடியாதா? நான் என்ன நேசிக்கிற மாதிரி மற்ற எல்லாரையும் நேசிக்கணும். அப்படின்னா நான் சத்தியத்துக்குரியவன் என்று அறிந்து கொள்ளலாம். இருதான் வசனம் சொல்றாரு, கவனிங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால், ஒரு காரியம் செய்கிறீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறீங்க, செஞ்ச உடனே இருதயம் உறுத்துதா? அது இங்கே உறுத்துது அப்படின்னா அப்போ அது வேற விருதின்னு அர்த்தம். ஒரு காரியம் செய்யும்போது இருதயம் உறுத்துது. இப்போ நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க, அதுலேருந்து யூட்டன் எடுத்துட்டீங்க, நம்ம சரியில்லை, கர்த்தருக்கு உகந்த காரியம் செய்யலை அப்படின்னு மனம் திரும்பிட்டீங்க. திரும்பினதுக்கப்புறம் மனம் உறுத்துது. கவனிங்க, நீ சரியில்லை, அன்னைக்கு அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணலாமா, ஒரு சபைக்கு போகிற ஆள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு தொடர்ந்து உறுத்துதுன்னா, இப்போ இருதயத்தை பார்த்து சொல்லணும், தேவன் என் இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தை அறிஞ்சிருக்கிறார். கவனிங்க, என் இருதயத்துக்கு தெரியாதெல்லாம் தேவனுக்கு தெரியும். சொன்னது புரியுதுங்களா? தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், தேவன் நீதிமானா மாற்றிருக்கிறார், கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவனுக்கு ஆக்கினை தீர்ப்பில்னு தேவன் சொல்லியிருக்கிறார். இப்போ இருதயம் என்னை கண்டம் பண்ண கூட நான் இருதயத்தை கண்டம் பண்ணணும். இருதயமே என்னை குற்றப்படுத்தாத, நான் சரியாயிட்டேன், நான் நீதிமானா மாறிட்டேன், ஒருத்தருக்கு விரோதமாக தப்பு செஞ்சேன், அவரோட என்ன ஒப்புரவாயிட்டேன். நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ இருதயம் குற்றப்படுத்துமானால் தேவன் இருதயத்திலும் பெரியவராக இருந்து என் பாவத்தை அறிந்திருக்கிறான்னு சொல்லலை, என்னுடைய நிலை அவருக்கு தெரியும், நான் யாருன்னு தெரியும், அவர் பிள்ளைன்னு அவருக்கு தெரியும். நான் சொன்னது புரியுதுங்களா? இது நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. இருதயம் தெரியாதெல்லாம் தேவனுக்கு தெரியும். மனசாட்சி பேசுமா? பேசும். வசனம் வாசிங்க. ரோமர் 2:15. அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகளும் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும். ஒரு காரியம் சொல்றாரு, மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறது. ஒரு காரியம் சரியில்லாத காரியம் செய்யும்போது மனசாட்சி உறுத்துனா நல்லது. நம்ம சரியில்லையே, நம்ம கர்த்தருடைய காரியத்துக்கு உகந்ததாக செய்யலையே அப்படின்னு மனசாட்சி உறுத்துனா நல்லது. ஆனால் தொடர்ந்து செய்யும் போதும் மனசாட்சி உறுத்தலைன்னா மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியாக மாறிடும். அது இதில் என்ன தப்பு அப்படின்னு ஆயிரும். யார் செய்யலை, என்னை பெருசாக சொல்கிறீங்க, மனசு என்னன்னா சூடுண்ட மனசாட்சியாக மாறிடும். நீங்கள் ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் முன்னாடி இருந்துச்சு, கோயில் இருக்குது முன்னாடி, நான் படித்தேன், பேப்பரில் படித்தேன். இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு அம்மா அதிரசத்தை அப்படியே கையில் போட்டு பிரட்டி எடுக்குது. இது இல்லை, இதே மாதிரி நிறைய பேர் நான் பார்க்குறேன். இப்போ அப்படியே ஒருத்தர்லாம் 65 தூக்கி உள்ளே போட்டுட்டு அப்படியே உள்ளேருந்து பிரட்டி எடுக்கிறான். 65 திருநெல்வேலியில் அந்த வைர மாளிகையில் ஒருத்தர் 65 லாலிபாப்பா உள்ளே போட்டு அப்படியே தான் பேட்டு எடுக்கிறான். அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டு அப்படியே எடுத்து வெளியே வைக்கிறான். கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளங்க கை ஜம்முன்னு இருக்கு, கை சூடுண்ட கையாக மாறிடுச்சு. சூடாது. அதே மாதிரி நீங்கள் பாவம் செஞ்சு தொடர்ந்து செஞ்சு மனந்திருமாமே போனீங்கன்னா மனசாட்சி என்ன சூடுண்ட மனசாட்சியாக மாறும். இன்னைக்கு இருக்கிற சமுதாயங்கிறது சூடுண்ட மனசாட்சி உள்ள சமுதாயம் தான். எனக்கெல்லாம் சில காரியம் ஆச்சரியமாக இருக்குது, விந்தையாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொல்லாமலே இருக்கவும் முடியல என்னால். தன் சபை மக்களோடே உபச்சாரம் பண்ணிட்டு எப்படி ஸ்டேஜில் தைரியமாக நின்று பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல.
பலரை குறித்து நான் கேள்விப்படுறேன். எப்படி நிற்க முடியுதுன்னு எனக்கு தெரியலங்க. எப்படி உங்களால் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும்னு தெரியல. இதே டெம்ப்டேஷன் வந்திருக்கலாம், அது வேற. அவங்களோடைய வாழ்ந்து எப்படி மேலே நின்று உங்களுக்கு அவ்வளோ தைரியமாக பேச முடியுதுன்னா உங்கள் மனசாட்சி சூடுண்ட மனசாட்சி மாறிச்சுன்னு அர்த்தம். கர்த்தரை வெறுத்துட்டாருன்னு சொல்லலை, கர்த்தரை பகைக்கிறான்னு சொல்லலை, கர்த்தரை வாந்தி பண்ணிவார்னு சொல்லலை. எப்படி உங்களுக்கு அது வருதுன்னா மனசாட்சி சுட்டுப்போன மனசாட்சி மாறிடுச்சு. மனசாட்சி பேசுகிறவங்களுக்கு கேட்காது. இப்போ ஆனால் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசவே முடியாதுங்க. நீங்கள் கர்த்தரோடு க்ளோஸாக இருந்தீங்கன்னா மனசாட்சி கீனாக இருக்குங்க. கர்த்தரோடு க்ளோஸாக ஆக ஆக மனசாட்சி ரொம்ப தெளிவாக இருக்கும், சவுண்டாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இருந்தாங்க? ஒருத்தரெல்லாம் கேள்விப்பட்டேன், மல்டிபிள் கனெக்ஷனுங்கிறாங்க. மல்டிபிள் கனெக்ஷன். எப்படி ஒரு நாள் ஊழியம் செஞ்சான்னு தெரியலங்க. ஸ்டேஜில் நின்று எப்படி தைரியமாக பேச முடிச்சுன்னு தெரியல. அப்போ மனசாட்சி போச்சு. அதுக்கு ஒரு குரூப் சப்போர்ட்டாக நிற்குதுங்க. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் அந்த மனுஷனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவனை செய்த செயலுக்கு நான் சப்போர்ட்டாக நிற்கலை. நான் மனிதனை தான், நான் தான் சொன்னேன், அவன் செஞ்ச மனிதனுக்கு இறக்கம் காமிக்கிறேன், செயலுக்கு நான் இறக்கம் காமிக்க முடியாது. கொடுமைங்க அதெல்லாம். மற்றவங்களுக்கு தெரியாது, காங்கிரிகேஷனுக்கு தெரியாது, மனைவி கூட தெரியாமல் இருக்கலாம். மனைவிக்கு எவ்வளோ நாள் தெரியாமல் இருக்கலாம்? கொஞ்ச நாளைக்கு தான் தெரியாமல் இருக்கலாம், ஒரு வாரம் தெரியாமல் இருக்கலாம், 2 வாரம் தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு தெரியாதா? வேதம் சொல்லுது, இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் இருக்கு. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாக்கா? நாய நீ எப்படி இருந்தா எனக்கு நடி உள்ள சொல்லணும். உங்க இருதயம், இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தான் தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது ரோமர் 14:22 தன்னை குற்றவாளி என்று தீர்க்காதவன் பாக்கியவான் இருக்கு. அவனுக்கு தெரியுது நான் குற்றவாளி இல்லை, அப்படி தீர்க்காதவன் இருதயம் அவனுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா அவன் பாக்கியவான். ரொம்ப முக்கியங்க. கர்த்தர் கண்டம் பண்ண மாட்டார். ஒன்று பிசாசு, உங்களுக்கு இருதயம் மனசாட்சி சுத்தமாக இருக்கணுங்க. ஒன்று செஞ்சோம்னா உறுத்தணும். சில நேரத்தில் ஒரு கடை, தெரிஞ்ச கடையில் வாங்குவேன் பொருள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பில் போடாத ஒரு 2000 ரூபாய்க்கு பொருள் உள்ள இருந்துச்சு. அதில் பில் போடலை, பொருள் வீட்டுக்கு வந்துருச்சு. நேராக போய் ஓனருக்கு தெரியாமல் அவன்கிட்ட கொடுத்து வந்தேன். டே அசிங்கம் பண்ணாதீங்கடா. ஓனருக்கு தெரிஞ்சு அவன் வேலை போயிடும், அதையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. வீட்டில் வச்சுக்க முடியாது, என்ன குடிக்கலாம். வயிறை கலக்கிற காட்டிலும் இருதயம் நரிச்சிடும். அப்படியே சென்சிட்டிவாக இருக்கணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். பிசாசு மேலே கை வைக்கும்போது அவங்களை குற்றப்படுத்தவே முடியாது, கான்ஃபிடென்ட்டாக வைக்கலாம். அவனுடைய பழகிட்டு அப்பாலே போசாத்தானே, என்ன பாசு பங்காளி மாவா நம்மளையே வா அப்படிமா. அதனால தான் இருதயம் கரெக்டாக இருக்கணும். 3வது காரியம், மற்றவர்கள் நம்மை கண்டம் பண்ணுறது. மற்றவன் சரியில்லை, மற்றவன் சொல்கிறது. வாசிப்போம். 2 Corinthians 7:2 எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. உங்களை குற்றவாளியாக்கும் பொருட்டு இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களோட கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயத்தில் நீங்கள் இருக்கிறீர்களே. ஒரு பாஸ்டருடைய வாய்ஸ் இது, ஒரு ஊழியக்காரருடைய வாய்ஸ். சபை ஏன் முக்கியம் சொல்கிறோம் என்றால், சபையில் ரொம்ப முக்கியம்னா பாஸ்டருக்கும் காங்கிரிகேஷனில் ஒரு பாண்டிங், ஒரு இணைப்பு. நம்ம பாஸ்ட் எது பேசினாலும் நம்முடைய நன்மைக்காக பேசுவாருங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும். நான் இதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் தான் பேசுகிறேன். இதுவரைக்கும் யாரையும் குற்றப்படுத்தணுங்கிறக்கா இதுவரைக்கும் பேசின கிடையாதுங்க. இதை பேசி அவங்களை குற்றப்படுத்திடணும், அவங்கள அவமானப்படுத்திடணும், அவங்களுக்குள்ள ஒரு காயத்தை உண்டாக்கிறணும், இது வரைக்கும் பேசின கிடையாது.
சில காரியம் பேசியிருக்கலாம், பேசுனது காயப்படுத்துறதுக்காக இல்லை, உங்களை மாற்றுவதற்காக பேசியிருப்பேன், உங்களை உருவாக்குவதற்காக பேசியிருப்பேன். வெள்ளிக்கிழமை ஒருத்தன் பேசுனான்னு சொல்லியிருந்தோம், ஒரு தம்பி போதையில் முதல்ல நல்லா பேசுனா, லைவ் கேட்டேங்கிறான். சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க துணி துவைச்சிட்டுலாம் கேட்கக்கூடாது, சப்பாத்தி பணைஞ்சிக்கிட்டே கேட்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் ஒன்றும் அப்படி இல்லை சார், நான் சர்ச்சுக்கு போகிற கிடையாது. இப்படினாலும் நீங்கள் போகணும், ஏதோ ஒரு நேரம் ஒதுக்கி போகணும். ஒரு லீவு போட்டாச்சும் ஒரு காங்கிரிகேஷனில் நீங்கள் இணைஞ்சிருக்கணும். நான் போக முடியலைங்கிறான். நான் பேசுகிறது சில மக்கள்லாம் இருக்காங்க தெரியும், சபைக்கே போக முடியாத ஆட்கள் எனக்கு தெரியும். சபைக்கே போக முடியாது, போகக்கான வாய்ப்பே இல்லாத, ஆனால் கமிட்டட் அவங்க. ஆனால் அவங்கள பற்றி பேசவே இல்லை. ஆனால் சபைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் வீட்டில் சும்மா உட்காந்துருப்பாங்க, அவங்கள பற்றி பேசுகிறேன். நான் பேசுகிறது சபைக்கே போக முடியாமல் வர முடியாமல் சூழ்நிலை இருக்கிற மக்களை பற்றி நான் பேசவே இல்லை. அவங்கள நான் மேன்மைப்படுத்துகிறேன், அவங்க ஆன்லைனில் கேட்குறத நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் எனக்கு. ஆனால் சபைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தும் வீட்டில் நோகாமல் நொங்குதிங்கன்னு நினைக்கிறவங்களை பற்றி சொல்கிறேன் நான். இப்போ கூட கண்டம் பண்ணலை. இப்போ கூட கண்டம் பண்ணலை, உங்களை சரி பண்ணுறக்கா சொல்கிறேன். உங்களோட இருதயம் நல்ல இருதயமாக இருந்து வர முடியாத சூழ்நிலைங்கிறது அதை நான் பேசவே மாட்டேன். ஆனால் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தும் வர முடியாமல் சிலர்லாம் இருக்காங்க எனக்கு. நம்ம சபை மக்களை சொல்லலை, சிலர் இங்கே விட்டு வெளியே இருக்கவங்க இருக்காங்க. வர முடியும் ஆனால் வரமாட்டாங்க. அது ஒன்றும் ஆரோக்கியமானது கிடையாது. ஒரு விசுவாசி இருக்கான், தெரிஞ்ச ஆளே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் செய்கிற பாவம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் கேட்க மாட்டேன். என் கண்ணுக்கு எதிராக அவங்க செஞ்ச பாவம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள கண்டம் பண்ண மாட்டேன், ஆனால் அதே நிலையில் விட்டு போக மாட்டேன். நான் அப்படியே வாழுன்னு சொல்ல மாட்டாங்க, அவனை கண்டம் பண்ண மாட்டேன், ஆனால் அவன் கண்டோன் பண்ணி செய்கிறது சரின்னு விட்டு போக மாட்டேன், சரிப்படுத்துவேன். நான் சொன்னது புரியுதுங்களா? ஏன்னா நான் கண்காணியாக இருக்கேன். உங்களை குற்றப்படுத்துவதற்கோ உங்களை அவமானப்படுத்துறதுக்கு இல்லை, ஆனால் நாம் நல்ல காரியங்களை செய்யும்போது சில கண்டம் பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல காரியம் செஞ்சால் கூட கண்டம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மக்களை மேற்கொண்டு வாழணும், அதெல்லாம் பதில் சொல்லுவோம். ஒரு வசனம் வாசிப்போம், நீதிமொழிகள் 17:15. துன்மார்க்கனை நீதிமானாக்கிறவனும் நீதிமானை குற்றவாளியும் ஆக்கிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். துன்மார்க்கனை நீதிமானாக்கிறவனும் நீதிமானை குற்றவாளியாக, ரெண்டு பேரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கவனிங்க, நீங்கள் நீதிமான். ஏன்? ரத்தத்தால் கழுவப்பட்ட செயலுக்கு அப்பாற்பட்டது நீதிமான். ஆனால் நீங்கள் செய்கிற செயலை நான் ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை ஒரு நாள் ஏற்றுக்க மாட்டேன். யாரையும் ஓப்பனாக சொல்கிறதுக்கு முடியல, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறக்கா சொல்கிறேன். ஒருத்தர் சில குடும்பங்களை அழிச்சிட்டார். ஒருத்தர் செய்த குடும்பத்தினால அவன் தன் மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கான். இப்போ ஒருத்தர் பாவம் செஞ்சவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார். அந்த காயப்பட்டு குடும்பத்தை இழந்தவனை குற்றவாளின்னு பேசுகிறார். அது கர்த்தருக்கு அருவருப்பானது, அது அபாமினேஷனுங்க. அது உங்கள் சகோதரனாக கூட இருக்கலாம். ஒருத்தர் அப்படி பேசினார், நான் அவருக்கு நிற்கிறேன், ஏன்னா ஹீ இஸ் மை பிரதர்னர். அவர் உங்கள் பிரதர்னா அவன் குடும்பத்தை இழந்து நிற்கிறான். ஒருத்தன் அவன் யாரு? உங்கள் பிரதராக இருந்தால் கூட, உங்கள் சிஸ்டராக இருந்தால் கூட துன்மார்க்கத்துக்கு விரோதமாக நிற்கணும். துன்மார்க்கத்தை சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது அபாமினேஷன், அது அசிங்கம், அருவருக்கத்தக்கது. ஆனால் நீங்கள் சரியாக செய்யும் பொழுது ஒருத்தன் குற்றப்படுத்துறான்னா அதுக்கு இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க, கண்ணுக்கு கண்டுக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய இருதயம் உங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு இருதயம் உங்களுக்கு குற்றவாளியும் தீர்க்கலை. நான் சொன்னது புரியுதுங்களா? தேவன் உங்களுக்கு இருதயத்தை அறிந்தவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார். கொடுத்த கிரயம் பெரிய கிரயம். எபிரேயர் 10 சொல்கிறாரு. எனக்கு எபிரேயர் 10 ரொம்ப பிடிக்கும். எனக்கு பழைய ஏற்பாட்டு பள்ளிகள் ஒருவனையும் ஒரு காலம் பூர்ணப்படுத்தாது. ஒருவனும் ஒரு நாளும் பூர்ணப்படுத்தாதுன்னா
பாவமே செய்ய முடியாத நிலைக்கு கொண்டு போயிடாது, அதை சொல்லலை. இப்போ இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு பாவமே செய்ய முடியாத நிலைக்கு கொண்டு போயிருச்சுன்னு சொல்லலை. அப்படி கொண்டு போயிடுச்சா? இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு பாவமே செய்ய முடியாத இடத்துக்கு கொண்டு போயிருச்சா? சின்லெஸ் பெர்ஃபெக்ஷன் கொண்டு போயிருச்சா? கிடையாது. ஆனால் என் மனசாட்சியில் ஒரு கிளியர்னஸ் இருக்கு. ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதில்லை என்றென்றைக்கு பூர்ணப்படுத்திருக்கான் நிச்சயம் இருக்கு. அந்த நிச்சயம் இல்லைன்னா பலி கொடுத்தவரையும் அந்த பலியை ரிசீவ் பண்ணவரையும் அவமானப்படுத்துறேன்னு அர்த்தம். கடைசி சொல்லி முடிச்சிட அப்படியே. இதை முதல்ல சொன்னது வாட்ச்மேன் நீ தான் சொன்னார். வாட்ச்மேன் நீ சொன்னதான் இன்னைக்கு எல்லாரும் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மனிதன் ஒருத்தன்ட்ட கடன் படுறான். இது வாட்ச்மேன் நீ சொன்னது. ஒருத்தன்ட்ட கடன் படுறான். கடன் பட்டுட்டிங்கன்னா கடன் வாங்கணுக்கு முன்பா நீ தைரியமாக நிற்க முடியாது. உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. கொடுத்துட்டீங்க, ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரைட்டு. கொடுக்க முடியலன்னா நாளைக்கு கொடுத்துறேன் அப்படி சொல்லிட்டு நாளைக்கு அவருக்கு முன்னாடி உங்களால் நிற்க முடியாது இல்லையா? ஐயா செல்லத்துறைக்கு யாவும் இருக்குமான்னு தெரில. கரெக்டாக ஐயா தங்கையை விட்டு வாசல் தான் அது நடந்துச்சு சம்பவம். எனக்கு சில விஷயங்கள் மறக்காதுங்க. அன்றைக்கி என் நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னேன், நீ கடந்து போன பிறவி கூட யாவப்படுத்தி சொல்லுவார் இருக்கன்னாரு. எனக்கு சில விஷயங்கள் மறக்காது, சில விஷயங்கள் மறந்துடும். சில விஷயம்னா நான் யாருக்காச்சும் உதவி செஞ்சுருக்கேன்னா எனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் நான் நோட் எடுக்க கிடையாது. அப்படியே அது போயிடும் அப்படியே. அப்போ ஐயா செல்லத்துறையை ஒருத்தர் பார்த்த உடனே அந்த கரெக்டாக ஒருத்தர் டபக்கன் திரும்பி அங்கிட்டு போயிட்டார். உடனே அவர்கிட்ட கேட்டேன், அவரை வச்சு தான் சொல்கிறேன், அவருக்கு யாவும் இருக்கான்னு தெரியல. ஐயா உங்கள் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி வருவாரே வரையே உங்களை பார்த்து திரும்புகிறாருன்னு. நான் அவர் கொஞ்சம் காசு வாங்கினாரியா, கொடுக்க முடியலன்னாரு. காசு வாங்கி கொடுக்க முடியலன்னா அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. நமக்கும் தேவனுக்கு இடையே பாவ கடன் இருந்துச்சு. அந்த பாவ கடனை கிறிஸ்து பூர்ணமாக செலுத்தியிருக்கிறார். எனக்காக செலுத்தினார். பிசாசுக்கு செலுத்தலைங்க, தேவனுக்கு செலுத்தினார். இப்போ செலுத்தி என்னை குற்றமற்றவனாக அவருக்கு முன்பாக நிறுத்திட்டார். இதை எனக்கு யாரும் சொல்லலைன்னு வச்சுங்களேன், அவருக்கு முன்னாடி நான் போல்டாக நிற்க முடியாது. அவர் எனக்காக வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்க முடியாது. அதனால தான் சபை முக்கியம். கர்த்தர் உங்களை குற்றவாளியாக தீர்க்கிறதில்லை, குமாரனை குற்றவாளியாக தீர்த்தார். அதன் அடிப்படையில் உங்களை நீதிமான மாற்றிருக்கிறார். அந்த உணர்வுல பெருகுங்க, ஜெயமாக வாழலாம். தொடர்ந்து பேசுவோம், எழுந்து நிற்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பாராட்டுங்க பெரிய கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. உடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும், நாமம் மையப்பட்டிருக்கட்டும். சிந்தின ரத்தம், பட்ட பாடுகள், அவமானங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்கி, தீமையிலிருந்து விடுதலையாக்கி சமாதானத்துக்கு உட்படுத்தியிருக்கிறீர். மக்கள் நன்றி. சமாதான பிரபு எங்களை எல்லா விதமான சமாதானத்தால் நிரப்பி, சாத்தானை எங்கள் காலின் கீழே வைத்து, வியாதியை பலவீனத்தை எல்லாம் காலின் கீழே வைத்து எங்களை எல்லாவற்றையும் மேலாக ஆளுகை செய்யக்கூடிய மக்களாக மாற்றியிருக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் அவமானத்தின் உணர்வு, தகுதி இல்லாதவங்கிற உணர்வு, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அருகதையற்றவங்கிற உணர்வு எங்களை விட்டு விலகட்டும். என் மனசாட்சியும் சிந்தையும் உமக்கு முன்பாக சுத்தமுள்ளதாக இருக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். கர்த்தருடைய கிருபை பரிபூர்ணமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகல கணமும் சகல மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கே உண்டாயிருக்கட்டும். உடைய வல்லமை விளங்கட்டும், உடைய மகிமை விளங்கட்டும். கணமும் மகிமையும் துதியும் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் உமக்கே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு நோயும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.